அனைவருக்கும் காலை வணக்கங்கள். நேற்று நம்ம கணிப்புகளில் பார்க்கும்போது ஏபிஎஸ்சிபிசி நம்ம ஏபிஎஸ்சிபிசி இருந்தாலும் சரி, 3D இருந்தாலும் சரி, ஆல் போர்டாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்குறதுல தொடர் வெற்றிகளாக நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருந்தாலும் சரி, தினசரியாக இருந்தாலும் சரி, நம்ம தினசரி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நேற்று நம்ம கொடுத்ததில் ஏபிஎஸ்சிபிசி இந்த சார்ட் மெத்தட்லேருந்து நம்ம கொடுத்ததில் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது, நம்ம கொடுத்த கணிப்பில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்றத பார்த்தா நம்மளுக்கு நேற்று நம்பர் 988 அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே இருக்கிற இந்த 4 செட்டை நம்ம அப்படியே நம்ம ஏபிஎஸ்சிபிசி அப்போ ஒரு கணிப்புகளாக பார்த்தோம். ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபியில் நம்மளுக்கு 88 அப்படிங்கிறது ஏபியில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பில் நம்மளுக்கு கிடச்சது. 88 ஏபியில் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி தொடர் வெற்றிகள் நம்ம சேனலில் தினசரி கொடுத்துட்டு தான் இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் இந்த நாலேஜ் பற்றி என்ன எதுங்கிறது தெரியும். இன்றைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி நண்பர்களே, இப்போ மெயினாக நம்ம இன்றைக்கி 880 அப்படிங்கிற இந்த 880 ரிசல்ட்டுக்கு நம்ம எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 880 அப்படிங்கும்போது இந்த சார்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சார்ட்டில் இருக்கிற எண்கள் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 880 அப்படிங்கும்போது நம்ம இதை எப்படி பார்க்குறோன்னா 88 அப்படிங்கும்போது 273 அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர், அதாவது 273. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 88ங்க போது 227 அப்படின்னா 88னா 723 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். 723 273 அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி கீழே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே 007 அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 700, அதாவது 700. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு 070 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு 4 செட்டு கிடைக்குது. ஸோ இந்த 4 செட்டு அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன கிடைச்சிருக்குன்னா 273, 722, 700, 070 அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேருந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இதை பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகளில் பார்ப்போம். ஸோ பாக்ஸ் தான் நம்மளுக்கு இங்கே இருக்கிற எண்கள் எல்லாமே 273, 723, 700, 070 அப்படிங்கிறது நம்ம கணிப்புகளாக பார்க்குறோம். நம்ம நேற்றே சொன்னோம், என்ன சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏபியில் வந்தால் ஏசியில் வருது, ஏசியில் வந்தால் பிசியில் டபுள்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு வச்சோம். ஆனால் நேற்று ஏபியில் டபுள்ஸ் வந்துருச்சு. இதுதான் வித்தியாசம். ஸோ ஏபியில் டபுள்ஸ் திரும்பி வந்ததுனால இன்றைக்கி ஏசியில் டபுள்ஸ் வரலாம். அப்படிங்கும்போது 070 தான் இந்த பேர்லேருந்து அந்த ஏசிக்கு மேட்ச் ஆகிறதுல 070 அப்படிங்கிறது நம்ம ஏசியில் பேரில் மேட்ச் ஆகிற செட்டு தான் 070. ஓகே, சரி. இப்போ இது இல்லாமல் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 80க்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80 அப்படின்னு பார்த்தா நம்ம பிசியை மட்டும் கணக்கில் பார்ப்போம். ஸோ பிசி அப்படிங்கும்போது 2Dயில் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 80க்கு 29. இது நம்மளுக்கு பிசியில் கிடைக்கிது. 80க்கு 29. அதே மாதிரி 80க்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 87 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வேறு என்ன இருக்குது இந்த சார்ட்டில் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 886 அப்படின்னு வருது. அப்படிங்கும்போது நம்ம இந்த 88 நம்ம ஏபியில் எடுத்தால் என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பார்க்குறோன்னா ஏபியில் 88 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 96 அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 88க்கு 01 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? சரி. அதே மாதிரி இதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல, அதாவது இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபியில் நம்மளுக்கு 9601 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 780 அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குது, இதில் 780 அப்படிங்கும்போது 7க்கு 8 அப்படிங்கும்போது 8க்கு 9, 8க்கு 5, 0க்கு 4. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 954 அப்படிங்கிறது கிடைக்கிது. நம்ம இதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா அந்த 80க்கு இருக்கிறத நம்மளுக்கு இங்கே இருக்கிற 80வை நம்ம 54 அப்படிங்கிறது நம்ம பிசியில் எடுத்துக்குவோம். இது டைரெக்டாக இந்த இடத்துல 7க்கு 8 அப்படிங்கும்போது 8க்கு 9 வரணும். இருந்தாலும் நம்ம இதுலேருந்து பிசியை 54 அப்படிங்கிறது நம்ம பிசியில் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? சரி. இப்போ இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வேறு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக இந்த சார்ட்லேருந்து இந்த 880 அப்படிங்கும்போது நம்மளுக்கு காமனாகவே
நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற எண்கள் மொத்தம் 4 செட்டு, அது இல்லாமல் ஏபியில் 2 செட்டு, அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு பிசியில் 3 செட்டு அப்படிங்கிறது தனித்தனியாக நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த 880 அப்படிங்கும்போது இந்த சார்ட் வைஸ் நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து ஏபியில் டபுள்ஸு, இங்கே வந்து ஏசியில் டபுள்ஸு அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல எங்கே இருக்குது, இந்த இடத்துல வந்து ஏபி டபுள்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசி டபுள்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு திரும்பி ஏபி டபுள்ஸ். ஓகேவா? இதே சேம் தான் நம்மளுக்கு திருப்பி ஏபியில் டபுள்ஸ் வந்துருக்கு. இன்றைக்கி பிசியில் கண்டிப்பாக டபுள்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஸோ இதுலேருந்து நம்ம பேரில் நம்ம கொடுத்ததுலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸ் அப்படின்னா ஒன்று பிசியில் வந்து 777 வரலாம், இல்லை 00 வரலாம். பிசியில் வந்து ஒன்று 777 வரலாம், இல்லை 00 வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கில் பார்க்குறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் 070 அப்படிங்கிறது நம்மளுக்கு. ஸோ 070 அப்படிங்கிறது 700 அப்படிலாம் ஏற்கனவே பேர் எடுத்ததில் நம்மளுக்கு பிசியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 8க்கு வந்து 0 பவர் 00 வரணும், இல்லை 77 வரணும். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரிசையாக இந்த 3 நாட்கள் வந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 77 இருக்குது, 88 இருக்குது, 99 இருக்குது, 88 இருக்குது. அதாவது 7, 8, 9 அப்படிங்கும்போது இன்றைக்கி 0க்கு நிறைய வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. நம்மளுக்கு வந்து இன்றைக்கி 0 அதிகப்படியான வாய்ப்புகள் நம்மளுக்கு நிறையாவே இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து நம்ம ஆல் போர்டில் சிங்கிள் நம்பராக அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 0 தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு வந்து இருக்குது. இந்த கணிப்புகளில் நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல் போர்டில் இப்படி இருக்குது. அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 0 அல்லது 7 அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். ஓகேங்களா? 0 அல்லது 7. சரி, இப்போ இந்த 880ன்னு காமனாக பவரில் பார்த்தா இந்த பேட்டர்ன் படி வந்தால் எப்படி வரும்? ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு இங்கே இருக்கிற பேட்டர்ன் இருக்குது இல்லையா, இந்த ஒரு 4 பேட்டர்னில் நம்ம பார்த்தோம். இந்த பவர் மெட்ரிக் 6க்கு 9, 9க்கு 4, 4க்கு 7 அப்படிங்கும்போது அப்போ 7க்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எடுத்து பார்ப்போம். 6க்கு 9 அப்படின்னா 6க்கு 9 அப்படிங்கிறது ஒரு பேர். 6க்கு 9, அடுத்தது பார்த்திங்கன்னா 9க்கு 4, அடுத்தது பார்த்திங்கன்னா 4க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு வந்து திரும்பி நம்மளுக்கு வந்து 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் வருது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு டி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு அதே மாதிரி பேட்டர்னில் நம்ம இந்த இடத்துல 0798 நம்மளுக்கு வரிசையாக பார்த்திங்கன்னா 0798 அப்படிங்கும்போது திருப்பி நம்மளுக்கு வந்து 0798 அப்படின்னு போயிடுச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 67890 அப்படின்ற மாதிரி 8க்கு நம்மளுக்கு திருப்பி இந்த இடத்துல 5ஆக வரணும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் படி ஏ போர்டில் 5 வருது. ஓகேவா? ஏ போர்டில் 5 அப்படிங்கிறது நம்ம ஒரு ஜஸ்ட்டு காமனாக நோட் பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6718 6க்கு அதாவது 1671 1க்கு 8 அப்படின்னு வந்துடுச்சு. அப்படிங்கும்போது 1க்கு 8 அப்படின்னா 8க்கு வந்து 5. ஸோ நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அப்படிங்கிறது திருப்பி ஒரு ரிப்பீட்டில் இந்த ஃபார்மேட்டில் சொல்கிறேன். இந்த ஃபார்மேட்லேயும் ஒரு பவர் நம்பரில் வருஷப்படி வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ இதுக்கு அடுத்தது 7290 7க்கு 2, 2க்கு 9, 9க்கு 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து பார்த்தா 553 அப்படிங்கிறது நம்ம கணிப்புகளில் இந்த பவர் நம்பரில் அப்படின்னு பார்த்து இந்த பவர் நம்பர் பேட்டர்னில் வந்தால் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு வந்தால் 553 அப்படிங்கிறது வருது. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வரையில் சுற்றிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் நம்மளால் 4D கணிப்புகள் நம்மளால் கொடுக்க முடியும் மெம்பர்ஷிப்புக்கு மட்டும். அதனால் மெம்பர்ஷிப்பில் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி வச்சுருங்க. திரும்ப அடுத்த வரையில் சந்திக்கிறேன். தினசரி நம்ம சேனலில் நீங்களே பார்க்கலாம். நம்ம போஸ்ட்லேயும் நம்ம சேனல் போஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். தினசரி நம்ம எந்த மாதிரி கொடுத்துருக்கோம், என்ன மாதிரிலாம் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத தொடர் வெற்றிகளாகவே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் ஃபர்தராக நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து வீடியோ உங்களை வந்து சேரும். அனைவருக்கும் காலை வணக்கம். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே.
இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.